ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். வெல்கம் டு எட் அனதர் கிரீக் மைத்தாலஜி சீரியஸ். சன்னுக்கும் மூனுக்கும் லவ் வந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு கதை கிரீக் மைத்தாலஜில இருக்குது. அண்ட் அது வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்கா இல்லாம ஒரு சேட் எண்டிங்கா முடிஞ்சிருக்குது. ஸோ சூரியனுக்கும் நிலவுக்கும் காதல் வந்தா என்ன ஆகும், அந்த காதல் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரீக் மைத்தாலஜி வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் கிரீக் மைத்தாலஜி, இஷல் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் மூன் காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுலயே நிறைய டிபேட் இருக்கு. சில பேர் இஷல் தான் மூன் காடஸ்ன்னு சொல்றாங்க, சில பேர் மூன் காடஸ் வேற இஷல் வேறன்னு சொல்றாங்க. பட் நம்ம இஷல் தான் மூன் காடஸ் அப்படின்ற கதையை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாமே. சோ இஷல் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் அவங்க இடத்துல இருந்து அப்படியே கீழே பார்க்கும்போது இந்த ஸ்பைடர் இருக்கு இல்லைங்களா, சிலந்தி, அது அழகா வலை பின்றது, அந்த வெப் விட்டுட்டு, ஸ்பைடர்மேன்ல ஸ்பைடர் அந்த வெப் விட்டு அழகா அந்த கூடு கட்டுறது, அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இம்ப்ரெஸ் ஆயிட்டு அதுகிட்ட இருந்து இந்த துணி தைக்கிறது, சீவிங்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதை இந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து இஷல் கத்துக்கிறாங்க. சோ கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல மாஸ்டர் ஆயிடுறாங்க. சூப்பரா இந்த வீவிங் டெக்னிக் எல்லாம் பண்ணி அழகழகான ஆடைகள்லாம் தைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சூப்பரா இத பார்த்து, இந்த அழகான ஆடைகளை பார்த்து ஒருத்தர் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அவரு தான் கினி சஹாவ். நல்லா சைனீஸ் பேருமா இருக்குது, ஆனா கிரீக்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பேர் அப்படிதான் இருக்குது. இந்த கினி சஹாவ் யாருன்னா, இவர் தான் சன் காட். சோ சன் காடுக்கும் மூன் காடஸ்க்கும் நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லைங்களா, சோ இப்பதான் ஹீரோ என்ட்ரி. சோ இந்த கினி சஹாவ் நம்ம சன் காட்னே பார்க்க ஆரம்பிச்சலாமே. சன் காடுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே ஆர்வம். யாரா அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் செஞ்சது, யாரு இப்பேற்பட்ட ஒரு கலைஞன் யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருந்திருக்காரு. அப்படி தேடும்போது இவர் கண்ணில் மாட்டினவங்க தான் இஷல், த மூன் காடஸ். பார்த்தோன்னே இது ஒரு பொண்ணா, என்ன ஒரு கலை, என்ன ஒரு சிற்பம், என்ன ஒரு டிசைன் சொல்லிட்டு ரொம்ப அவங்க பண்ண அந்த ட்ரெஸ் மேலேயும் அவங்க மேலேயும் இவருக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. சோ இவர் டெய்லியும் சைட் அடிக்கிறது பாக்குறதுன்னு சொல்லிட்டு இவருடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி மூன் காடஸ் இஷலோடைய தாத்தா அவர் குறுக்க வந்துடுறாரு. குறுக்க ஏய் போடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சன் காடை பக்கத்துல நெருங்க விடாம பாத்துக்கிட்டா. அப்படி சரி ஓகே, நார்மலா போனா நெருங்க முடியாது, நம்ம ஏதாவது ஒரு தந்திரத்தை பண்ணி தான் போறோம்னு சொல்லிட்டு நம்ம சன் காட் என்ன பண்றாருன்னா, ஒரு ஹம்மிங் பேர்டு தூக்குனாங்குருவியா, ஓகே, அதான் உருமாறி அப்படியே பறந்து போய் மூன் காடஸ் கிட்ட வராரு. பார்த்தோன்னா மூன் காடஸுக்கு அந்த பறவையை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. தாத்தா கிட்ட தாத்தா தாத்தா அந்த பறவை எனக்கு பிடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க தாத்தாவும் சரி ஓகே பேத்தி ஆசைப்பட்டுட்டா நம்ம பண்ணிடுவோமே அப்படின்னு ஒரு உண்டிகோல் மாதிரி ஒரு விஷயத்த வச்சு அடிச்சு அந்த பறவையை பிடிச்சு மூன் காடஸ் கையில கொடுத்துடுறாரு. ஆனா மூன் காடஸ்க்கு சந்தோஷமே இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா அந்த பறவைக்கு அடிபட்டு இருக்கு இல்லைங்களா, சோ ரொம்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த மூன் காடஸ் அவங்களும் துடிச்சு அச்சச்சோ அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேஜிக்கல் ஹீலிங் பவர்ஸ் அதெல்லாம் வச்சு அந்த பறவையை சரி பண்ணி, சூப்பர், நீ பரவாயில்ல, நீ ஜாலியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம சன் காட், அவர் தானே பறவையா போயிருக்காரு, அவரு மேலும் இம்ப்ரெஸ் ஆக அந்த இடத்துலயே அவருடைய சுயரூபம், அதாவது பறவையா இருக்காரு இல்லையா, சோ அதுல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சன் காடாவே காட்சி அளிக்கிறாரு. இதை பார்த்தோன்னா மூன் காடஸ்க்கு ஷாக்கு. ஓ நீங்களா அப்படின்னு ஷாக் ஆனதுக்கு அப்புறம் இவரும் ஸ்ட்ரெயிட்டாவே ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. என் கூட வந்துடுறீங்களா, நான் அவங்க நல்லா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த காதல் வசனங்கள்லாம் பேச, இதை பார்த்து மூன் காடஸும் மயங்கி, சரி ஓகே நல்லா பேசுறாரு, நமக்கும் கொஞ்சம் லைட்டா பிடிக்கும், சரி அவருடைய போவேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லாம பேசிக்கா ரெண்டு பேரும் ரன்னிங். ஸோ அந்த ரன்னிங் மேற்கொள்ளும் போது, ரன்னிங் இல்ல இது ஸ்விம்மிங்னு சொல்லலாம். ஸோ ஓஷன்ல ஒரு கப்பல்ல அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா, வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம் தனியா பிடிச்சவங்களோடன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் மர்கா கௌசிக் குறுக்க வராரு. அதுவும் கௌசிக் ஸ்ட்ரெயிட்டா வரல, அவரு ஸ்டார்ம் காட், அதாவது இந்த சூறாவளிகள் அதோடைய கடவுள், அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன பண்றாரு, நல்லா இடி மின்னெல்லாம் கூட்டிட்டு அந்த கப்பலை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு, அந்த முக்கியமா அந்த சன் காட் அவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த புயல் மின்னல் அடி இடி டொமால் டொமால்னு போட்டு ஒரு மாதிரி பயங்கர டெரர் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் மூன் காடஸ் தப்பிக்கிறதுக்கோசரம் என்ன பண்றாங்கன்னா, டபுக்குன்னு ஓஷனுக்குள்ள குதிக்கிறாங்க. குதிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய அந்த ரூபத்தை ஒரு நண்டு மாதிரி மாத்திக்கிறாங்க. நண்டு மாதிரி மாத்தி உள்ள போயிட்டு இருக்க டைம்ல
மேல இருந்து சன் காட நோக்கி ஏவப்பட்ட ஒரு மின்னல் தவறி அந்த நண்டு மேல பட்டுருது. பட்டோன்ன அங்கேயே மூன் காடஸ் வந்து இறந்தும் போறாங்க. ஐயோ என்னடா ஹீரோயின் அதுக்குள்ள இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவங்க வந்துட்டு யாரு மூன் காடஸ் இல்லைங்களா, ஒரு மின்னலுக்கே போயிட்டா எப்படி. ஸோ இந்த டைம்ல தான் அவங்க மேல அந்த மின்னல் பட்ட உடனே அவங்கள சுத்தி டிராகன் ஃபிளைஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது அப்படியே கொஞ்சம் ஆயிரக்கணக்கில் இவங்களை வந்து அப்படியே சூழ்ந்துருது. சூழ்ந்தது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 13 நாளைக்கு 13 மரத்துண்டுகள் அதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஷேப்ல வந்து வச்சு ஒரே மாதிரி ஹாலோ எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி டிசைன்லாம் பண்ணி 13 நாள் அதை வந்து ஒரு மாதிரி மேக் பண்றாங்க. மேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 13 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்டைகள் அப்படியே ஒன்னா சேர்ந்து அதுல இருந்து மூன் காடஸ் மறுபடியும் மறுபிறவி எடுத்து இன்னும் பிரைட்டாகவும் இன்னும் அழகாகவும் வந்துட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் சன்காடு விடுவானான்னு சொல்லிட்டு வந்து நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு டைரக்டா கேட்டு அங்கேயே மேரேஜும் முடிஞ்சிருது. சுபம் போட்டுடலாமா? இங்கதான் ட்விஸ்டே. இது வந்து கிளைமேக்ஸ்ல இன்ட்ரோவல். ஸோ இந்த இடத்துல தான் மேரேஜ் ஆகுது, சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சன்காடு அவருடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். ரொம்ப கொடுமை பண்றது, திட்டுறது, அதுன்னு சொல்லிட்டு மூன் காடஸ் எப்படி எந்த ஒரு நபரை பார்த்து அழகுல மயங்கினாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆளா சன்காடு வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறார். இதனால மூன் காடஸுக்கும் ரொம்ப வெறுப்பாகுது. என்ன அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கிறான், இவன் கூட எப்படிடா வாழ்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ஓஷன் கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஒரு வல்ச்சர் ஒண்ணு அப்படியே அழகா வந்து உங்களை நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போட்டுமான்லாம் கேட்க, இவங்களும் வந்து சரி நான் வரனே அப்படின்னு பார்த்தா அப்படியே அந்த வல்ச்சர் மேல ஆகாயத்துல பறந்து போகுது. அந்த வல்ச்சர் எங்க அவங்களை கூட்டிட்டு போச்சு அப்படின்னா, வல்ச்சரோட காட் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஸோ அவர்கிட்ட கூட்டிட்டு போய் விடுது. ஸோ அந்த வல்ச்சர் காடும் மூன் காடஸை பார்த்து இந்த மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப அழகு, ஏன்னா நீங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுப்பா, நான் தான் சன் காடோடைய ஒய்ஃப் ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே வல்ச்சர் காடும் சரி ஒன்றும் இது இல்லை, என்னை உங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல, ஃபைனலா அவருடைய அந்த அழகுலையும் திருப்பியும் பேச்சிலையும் இவங்களை பார்த்துக்கிட்ட விதத்திலையும் வந்து மயங்கி போய் மூன் காடஸ் வந்து சரி ஓகே அவன் கிடக்குறான், அவன் தான் நல்லாவே பாத்துக்கலையே, நீ நல்லா பாத்துக்கிறியாப்பான்னு சொல்லிட்டு வல்ச்சர் காடை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வந்துட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட சன்காடு எனக்கா துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா ஒன்று பிளே பண்றாரு. ஒரு காட்டுக்குள்ள ஒரு மான் ஒன்று செத்து கிடக்குது. ஸோ அதோட வயிற்றுக்குள்ள அப்படியே உள்ள போய் உட்காந்து மறைஞ்சு அந்த வல்ச்சர் வந்து தூக்கிட்டு போறதுக்கு வெயிட் பண்றாரு. ஸோ அதை ப்ராப்பரா டார்கெட் பண்ணி அடடா மான் செத்து கிடக்குது அப்படின்னு அந்த வல்ச்சர் வந்து அந்த மானை தூக்கிட்டு வல்ச்சர் காடோடைய அந்த கோட்டைக்கு வந்து மேல பறந்து போகுது. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மான்ல இருந்து வெளியே வந்த நம்ம சன் காடு வந்து நம்ம மூன் காடஸ் ஈஸ்வரில பார்த்து, இந்தாமா நான் சாரிமா மன்னிச்சிருமா, நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், நீ என் கூட வந்துரு, நான் இதுக்கப்புறம் உன்னை வந்து தொந்தரவே பண்ண மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னை வந்து சூப்பரா நான் வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் அப்படியா சரி ஓகே, இருந்தாலும் நீதான் மொத புருஷனாச்சே, சரி ஓகேப்பா உன்னை நம்பி நான் கூட வரேன்னு சொல்லிட்டு கூட வராங்க. மறுபடியும் போனதுக்கு அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் தலைவன் வேற மாதிரின்ற மாதிரி மறுபடியும் சன்காடு வந்துட்டு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுற. அப்படி அதுல மறுபடியும் கடுப்பான மூன் காடஸ் ரொம்ப சோகத்தோடையும் விரக்தியோடையும் அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து தனியா வானத்துல வந்துட்டு போறாங்க. ஸோ சன்காடுக்கு பயந்து அவங்ககிட்ட இருந்து தலைமறைவாகிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, பகல் நேரங்கள்ல அதாவது சூரியன் இருக்கும்போது அவங்க போய் மறைஞ்சிருவாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சன்காடு போனதுக்கு அப்புறம் இவங்க நிலவாக வானத்துல வந்து ஜொலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிரீக் மைத்தாலஜி சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவங்க பெற்ற அந்த ஒரு கஷ்டம் அந்த இதெல்லாம் இருந்துட்டு வெளியே வரணும், வந்துட்டு நம்ம பட்ட கஷ்டத்தை வந்துட்டு மற்றவங்க படக்கூடாது அப்படின்றக்காக வந்துட்டு இன்னும் மூன் காடஸ் நிறைய பேருக்கு இந்த ஹீல் பண்றது, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிரீக் மைத்தாலஜி வந்துட்டு முடிவடையுது. ஸோ இதுதான் சன்காடுக்கும் மூன் காடஸுக்கும் இருந்த ஒரு காதல் கதை. அது ஒரு கதைன்னு சொல்லலாம், காதல் ஏன்னா இல்லை இல்லைங்களா கடைசியில. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.